கதிரவன் அவர்கள் எந்த மூலிகையின் பயன்பாடுகளை நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர், மரத்தினுடைய பெயர் நீர்மத்தி மரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரு மரவகை தாவரம். இந்த நீர்மத்தி மரத்துடைய மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வெளிப்புறமாக வெண்மையாக இருக்கும், உட்புறமாக அடர்ந்த சிவப்பு நிறத்தை கொண்டிருக்கும். நீர்மத்தி மரத்தினுடைய மரப்பட்டை, வேர்பட்டை மற்றும் இலை இது மூன்றுமே மருந்துக்கு பயன்படுத்துகின்ற வழக்கம் உண்டு. நீர்மத்தி மரத்தினுடைய மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் இதய நோய்களை தடுப்பதற்கு மற்றும் இதய நோய்களை குணமாக்குவதற்கு ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். டெல்லியில் இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில் இதய மருத்துவ பிரிவில் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வகையான ஆராய்ச்சி கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ஆராய்ச்சியுடைய முக்கியமான ஒரு நோக்கமே இதய அறுவை சிகிச்சையை இல்லாமல் ஆரம்பக்கட்ட இதய நோயாளிகளுக்கு எவ்வாறு மருந்துகளை கொண்டு குணமாக்க முடியும் அப்படிங்கிறது முதல் குறிக்கோள். இரண்டாவது, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு அதிகமான மருந்துகள் இல்லாமல், நீண்ட நாட்களுக்கு உட்கொள்ளக்கூடிய மருந்துகள் இல்லாமல் இயற்கை முறையிலேயே அவர்களை எவ்வாறு வேகமாக குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறது இரண்டாவது ஆராய்ச்சி. மூன்றாவது, இதய அறுவை சிகிச்சை செய்து கொண்ட பிறகு கூட மீண்டும் இதய நோய் வராமல் எவ்வாறு தடுக்க முடியும் அப்படிங்கிறது மூன்றாவது ஆராய்ச்சி. இந்த மூன்றுக்குமே பார்த்திங்கன்னா நீர்மத்தி மரத்தினுடைய மரப்பட்டையிலிருந்து எடுக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், அதை ஒரு மாத்திரையாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அது மிகப்பெரிய அளவில் உதவுகிறது அப்படிங்கிறது சமீபத்தில் ஒரு இடைக்கால ஆய்வறிக்கையை அவங்க சப்மிட் பண்ணியிருந்தாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா இதய நோய் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு மிகச் சிறப்பான தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை. 100 மில்லி தண்ணீருக்கு 10 கிராம் அளவுக்கு இந்த சூரணத்தை இட்டு கொதிக்க வைத்து அதை 50 மில்லியாக குறைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு தேநீர் போல காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, மதியம் ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு தொடர்ந்து உபயோகப்படுத்தும் போது எவ்வளவு நாள்பட்ட இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளாக இருந்தாலும், மற்றொரு வகையில் பார்த்திங்கன்னா இதய சம்பந்தப்பட்ட கோளாறு வருவதற்கான வாய்ப்புள்ளவர்களாக இருந்தாலும், சில குடும்பங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கோ பெண்களுக்கோ இதய கோளாறு வருகின்ற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி இருப்பவர்கள் நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டை, அதிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு பால் சேர்க்காத தேநீராக குடிக்கின்ற ஒரு வழக்கத்தை வைத்து கொண்டாலே அந்த இதய நோயை மிகச் சிறப்பான முறையில் கட்டுக்குள் வைத்திருக்க முடியும். இரண்டாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு நிறைய பேருக்கு உணவு கட்டுப்பாடுடன் இருந்தபோது கூட உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பு விகிதத்தில் ஒரு கணிசமான மாற்றம் இருப்பதை பார்க்கலாம். அதாவது அவர்களுக்கெல்லாம் கொழுப்பின் காரணமாக இதய அடைப்போ அல்லது இரத்த குழாய்களில் அடைப்போ ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக அர்த்தம். அந்த மாதிரி இருப்பவர்கள் சாட்டன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பை கரைக்கக்கூடிய நிறைய மருந்துகளை உட்கொள்வதற்கு பதிலாக கொழுப்புகளை உணவில் சேர்த்து கொள்ளாமல் உணவு கட்டுப்பாடில் இருப்பவர்கள் கூட இந்த நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை ஒரு தேநீராக காலை ஒரு முறை இரவு ஒரு முறை உட்கொண்டு வந்தாலே மிக வேகமாக ட்ரைக்ளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய உடலுக்கு பாதிப்பை அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு கொழுப்பு, அதே மாதிரி எல்டிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய அதிக திறன் இருக்கக்கூடிய கொழுப்பு அமிலங்களுடைய அளவு இயற்கையான முறையிலேயே குறைவதை பார்க்கலாம். அந்த இயற்கையான முறையில் குறைவதை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்திலேயே இதய நோய் வருவதற்கான வாய்ப்பு விகிதத்தை மிக கணிசமான அளவில் குறைப்பதற்கு அது நமக்கு உதவி செய்யும். மூன்றாவது பார்த்திங்கன்னா, இன்றைக்கு பெண்களுக்கு அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு தொந்தரவு 40 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய மன அளவில் அதே போல் உடல் அளவில் ஏற்படக்கூடிய ஒரு சோர்வு. எப்போதும் காலையிலிருந்து இரவு வரை உடலில் கடினமான அளவு சோர்வு இருக்கும். எந்த வேலையும் செய்வதற்கு மனதளவில் கூட உறுதி இல்லாமல் இருக்கும். அது அவர்களுக்கு மெனோபாஸ் வருகிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். அந்த மாதிரி இருப்பவர்கள் பார்த்திங்கன்னா நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய இலைகளை தேநீர் அருந்துவது போல, அதாவது ஒரு 10 இலைகளை ஒரு 200 மில்லி தண்ணீரில் இட்டு நன்றாக கொதிக்க வைத்து ஒரு 5 நிமிடம் கொதித்த பிறகு அதை வடிகட்டி அதில் சிறிதளவு பனங்கற்கண்டு சேர்த்து
காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புன்னு சாப்பிட்டாலே அவர்கள் உடலில் மற்றும் மனதில் ஏற்படக்கூடிய, குறிப்பாக மெனோபாஸினால் ஏற்படக்கூடிய அந்த சோர்வு மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய உடல் சோர்வு விகிதம் அதிகமாக இருக்கிறது. என்னதான் உற்சாக பானங்களை கொடுத்தாலும், உணவில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கக்கூடிய பொருட்களை கொடுத்தாலும் கூட அவர்கள் மாலை வீடு திரும்பும்போது மீண்டும் அவர்கள் படிப்பில் கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாத அளவுக்கு உடல் சோர்வு அப்படிங்கிறது இன்றைக்கு நிறைய குழந்தைகளுக்கு இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த மரப்பட்டையை ஒரு 2 கிராம் அளவுக்கு எடுத்து பால் 100 மில்லி அளவுக்கு இட்டு அதை லேசாக ஒரு 5 நிமிடம் சுட வைத்து அதில் தேன் கலந்து காலை ஒரு முறை உணவுக்கு முன்பு, இரவு ஒரு முறை உணவுக்கு முன்புங்கிற விகிதத்தில் தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாலே எவ்வளவு நாள்பட்ட உடல் சோர்வாக இருந்தாலும் அந்த குழந்தைகளுக்கு அந்த உடல் சோர்வு விகிதம் மிக வேகமாக குறைவதை பார்க்கலாம். அதே போல் நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படுகின்ற டயபெட்டிக் நியூரோபதி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அதாவது கால் நரம்புகள் பாதிக்கப்பட்டு அந்த நரம்புகளில் அதிகமான சத்து இல்லாததுனால இயற்கையான முறையில் நடக்க முடியாமல் இருத்தல், ஒரு மோட்டார் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய உட்கார்வது, எழுந்திருப்பது, நடப்பது, படுத்து கொண்டிருந்து எழுந்துப்பது, இந்த மாதிரி செய்யும்போது ஒரு ஸ்திரமில்லாத தன்மை, ஒரு தடுமாற்றத்துடன் ஏற்படுகின்ற தன்மை ஏற்படும் போதெல்லாம் ரொம்ப குறிப்பாக இந்த நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணம் அதை பாலில் இட்டு கொதிக்க வைத்து சர்க்கரையோ அல்லது தேனோ அல்லது பனங்கற்கண்டோ சேர்க்காமல், நீரிழிவு நோயாளிகள் இனிப்பு சம்பந்தப்பட்ட பொருட்கள் சேர்க்காமல் வெறும் பாலில் இட்டு கொதிக்க வைத்து வடிகட்டி அந்த பாலை காலை ஒரு முறை இரவு ஒரு முறை தொடர்ந்து சாப்பிடும்போது ஒரு 3 அல்லது 4 மாத காலத்திலேயே பார்த்திங்கன்னா இந்த நரம்பு மண்டலங்களில் ஏற்படுகின்ற தடுமாற்றமான ஒரு சூழல் மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். நிறைய மன அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னா ஆண் பெண் இருபாலருக்குமே முகத்தில் கருமை நிறம் தோன்ற ஆரம்பிக்கிறது. குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய மன அழுத்தம் ஏற்படும் போது ஆண்களுக்கு நெற்றி பகுதியில் ஒரு கருமை நிறம், பெண்களுக்கு பார்த்திங்கன்னா மூக்குக்கு 2 பக்கமும் தாடை பகுதிகளில் அதிகமான கருமை நிறம் ஏற்படுவதை நம்ம பார்க்கலாம். அவர்கள்லாம் நீர்மத்தி மரத்திலிருந்து எடுக்கக்கூடிய அந்த பவுடர், அதாவது அந்த மரப்பட்டையுடைய சூரணத்தை பாலில் இட்டு கொதிக்க வைத்து ஒரு தேநீராக அருந்த ஆரம்பித்தாலே அது உடலில் இருக்கின்ற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த விகிதங்களை அதிகப்படுத்த ஆரம்பிக்கும். அதை அதிகப்படுத்த ஆரம்பித்தாலே சிறிது சிறிதாக அந்த முகத்தில் ஏற்படுகின்ற கருமை நிறம் முழுமையாக மறைந்து போகிறத நம்ம பார்க்கலாம். எனவே நேயர்களே, நீர்மத்தி மரத்துடைய மரப்பட்டையை பொறுத்தவரையிலும் நம்ம உடலில் ஏற்படுகின்ற இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்காகவும், பெண்களுக்கு மெனோபாஸ் நேரங்களில் ஏற்படுகின்ற உடல் மற்றும் மனச்சோர்வுக்கும், குழந்தைகளுக்கு ஏற்படுகின்ற உடல் சோர்வு மற்றும் மன அழுத்தத்தினால் ஏற்படுகின்ற உடல் கருமை மற்றும் முகக்கருமைக்கும் இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த உணவு. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.